ரணில் தலைமையிலான அரசாங்கத்தில் சுற்றுலா மற்றும் காணி அமைச்சராக இருந்த ஹரின் பெர்னாண்டோவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் தண்ணீர் மற்றும் மின்சார கட்டணங்களை செலுத்துவதற்காக 2024ஆம் ஆண்டில் அமைச்சக நிதியிலிருந்து 1 மில்லியன் ரூபாய்க்கு மேல் செலுத்தப்பட்டதாக தேசிய தணிக்கை அலுவலகம் தகவலை வெளியிட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் அமைச்சரான ஹரின் பெர்னாண்டோவுக்கு அதிகாரப்பூர்வ இல்லம் வழங்கப்பட்டது. அவர் அந்த இல்லத்தின் தண்ணீர், மின்சாரம் மற்றும் தொலைபேசி கட்டணங்களை தனிப்பட்ட முறையில் செலுத்துவார் என்ற ஒப்பந்தத்திற்கு உட்பட்டது. இருப்பினும் ஒப்பந்தத்தின் பிரிவு 7ஐ தெளிவாக மீறும் வகையில் இந்த பணம் அமைச்சகத்தால் செலுத்தப்பட்டதாக தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி ஒழுங்குமுறை 135இன் படி பொது நிதியின் இந்த செலவினத்திற்கு தொடர்புடைய அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தணிக்கை பரிந்துரைத்துள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான சுற்றுலா மற்றும் நில அமைச்சகத்தின் செயல்திறன் தணிக்கை அறிக்கையால் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது.